நான் ஒரு விஷயம் பார்க்குறது, நம்ம என்னதான் வந்து பெயிண்டிங் மேல ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், எல்லா பெயிண்டிங்குமே அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கும். ஸோ இந்த இவ்வளோ காலம் தான், அதுக்கப்புறம் அது வந்து யூஸ்லெஸ் ம். அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படி கிடையாது. ஸோ காலம் கடந்து நின்று பேசக்கூடிய ஒரு விஷயம். கரெக்ட். ஸோ அப்படி நீங்க எவ்வளோ வருஷமா பழமையான தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? எங்ககிட்ட நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணி குடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு 15 வருஷமா நான் வந்து இந்த கடைக்கு வந்துட்டுருக்கேன். 15 வருஷமா என் கையாலேயே இந்த 10,000 பெயிண்டிங்ஸ் மேல குடுத்துருப்பேன். அதாவது நெறைய பெயிண்டிங்ஸ் பார்த்துருக்கேன். நெறைய ஆர்டிஸ்ட்டோட டீல் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு 30, 35 ஆர்டிஸ்ட் மேல நம்மளுக்கு ஓகே. ஒர்க் பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. இப்பவும் குடுக்குறாங்க. அதாவது சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், அதாவது அந்த ஆர்டிஸ்ட் வந்து அ அது வந்து ஒரு சமையல் மாரி. அது எப்படின்னா, அ ஆந்திரால பார்த்தீங்கன்னா, குழம்பு கொஞ்சம் காரமா இருக்கும். ஆமா. கர்நாடகால ஸ்வீட்டா இருக்கும். நம்ப ஊர்ல ஆவரேஜ் அந்த மாரி மிக்ஸிங்கா மிக்ஸிங்கா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்பளுது தான் நம்மளுக்கு பிடிக்கும். அதாவது அதே போல இதுலயும் நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. தஞ்சாவூர் பெயிண்டிங்ல உறையூர் ஸ்டைல்னு இருக்கு, மைசூர் ஸ்டைல்னு இருக்கு, தஞ்சாவூர் ஸ்டைல்னு இருக்கு. அதுல இதுக்கு ஏன் தஞ்சாவூர் பெயிண்டிங்னு ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வந்ததுன்னா, இப்போ வந்து சோழர்களோட தலைநகரம் வந்து தஞ்சாவூரா கண்டிப்பா. இருந்தது. அதனால தான் இதுக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங்னு பேர் வந்தது. இப்ப நெறைய பேர் கேட்கறாங்க, தஞ்சாவூர் பெயிண்டிங்னா தஞ்சாவூர்ல மட்டும் தான் கிடைக்குமான்னு நெறைய கேட்கறாங்க. பேருக்கு இந்த கேள்வி கேள்வி இருக்கு. இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, மைசூர் போண்டான்னா மைசூர்ல மட்டும் தான் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கறது. அப்படின்னு இல்ல. அதாவது அந்த இதுல நல்லா யாரு தேர்ச்சி பெற்று பண்றாங்களோ, அதாவது இப்போ வந்து படிச்சவன்லாம் அறிவாளி இல்ல, படிக்காதவன்லாம் முட்டாள் இல்ல. கண்டிப்பா. இல்லையா? அதாவது அதுல வந்து யாரு ரொம்ப நல்லா அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி, அதாவது இதெல்லாம் எல்லாமே பிராக்டிஸ்ல வரும். ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அந்த ஸ்கில்ஸ்ல கொண்டு வரது தான் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே. அதுல டீட்டெயில், கிராஃப்ட்மேன்ஷிப், அதாவது அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? நம்ம என்ன உள்ள குடுக்குறோமோ அதான் அவுட்புட் வெளியில கண்டிப்பா, வரும். கண்டிப்பா.